முதலமைச்சராக இருந்த பொழுது அம்பேத்கர் விருதை பெற்றவர். தற்போது இருக்கிற முதலமைச்சர் அவர்களால் தகைசால் தமிழரை விருதை பெற்றவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அம்பேத்கர் விருது பெற்றவர். இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய தலைவர். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பிறந்தார். அவர் பிறந்த ஆண்டு, பிறந்த மாதம், பிறந்த நாளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்த ஆண்டு, பிறந்த மாதம், பிறந்த நாள் என்றும் ஒரே நாள் என்பது மிகப்பெரிய சிறப்பிற்குரியது. இளம் வயதில் 12-13 வயதில் படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே சுதந்திர போராட்ட வேட்கையின் காரணமாக அந்த போராட்டத்தில் மாணவர்களோடு சேர்ந்து பங்கு பெற்ற சிறப்புக்குரிய தலைவர். அதன் பிறகு தோழர் ஜீவா, தோழர் பாலதண்டாயுதம் போன்ற மாபெரும் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய தலைவர்களுடைய பொதுக்கூட்ட உரைகளை கேட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து செயல்பட்டவர். ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தில் விவசாய சங்கத்தின் செயலாளராக அவர் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், விடுதலை போராட்ட வீரர், தமிழ்நாட்டில் கட்சியை தொடங்குவதற்கு காரணமாக இருந்த தலைவர்கள் ஒருவரான தோழர் பி. சீனிவாசராவ் அவருடைய செயல்பாட்டை கண்டு பாராட்டி எழுதியிருக்கிறார். தோழர் சீனிவாசராவ் எந்த ஒரு தனி நபரையும் பாராட்டி எழுதியதாக நான் அறிந்த வரையில் கிடையாது. அதனால் தோழர் நல்லக்கண்ணுவை பாராட்டி இவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஊழியராக வருவார் என்று சீனிவாசராவ் குறிப்பிட்டு எழுதியது மிகப்பெரிய சிறப்புக்குரிய செய்தியாகும். அவருடைய போராட்ட வாழ்க்கையில் ஆயுள் தண்டனை பெற்றார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து அரசியல் பணிகளை மேற்கொண்டார். அவர் தலைமறைவாக இருந்த பொழுதுதான் காவல்துறையினர் அவரை கைது செய்து விட்டார்கள். கைது செய்து மிக கடுமையான சித்திரவதைகளை வழங்கினார்கள். அதாவது மற்ற தலைவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று காட்டிக் கொடுக்க வேண்டும், எங்கே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதை சொல்ல மறுத்த காரணத்தினால் அவருடைய அகண்ட முகத்தில் இருக்கிற முடிகளை ஒவ்வொரு முடியாக காவல்துறை இழுத்து மிகப்பெரிய கொடுமை சித்திரவதைகளை செய்தார்கள். ஆனால் எதற்கும் அடிபணியாத, அஞ்சாத, துணிந்து அந்த அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக, தேசிய நிர்வாகக்குழு உறுப்பினராக, தேசிய கட்டுப்பாட்டுக்குழு தலைவராக பணியாற்றினார். விவசாய தொழிலாளர் சங்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதிலும் அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றியதும் குறிப்பிடத்தக்கது. பணியாற்றியது மட்டுமல்ல, என் போன்ற பல ஊழியர்களை சங்கத்தில் உருவாக்கி தமிழகத்தில் ஒரு ஊழியர்களாக செயல்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவரும் அவர்தான். குறிப்பாக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற தோழர் டி. ராஜா, அவர் இல்லை என்றால் அவர்களது அரசியல் வாழ்க்கையே கிடையாது. அந்த அடிப்படையில் அவரை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்கு தோழர் நல்லகண்ணு அவர்களுக்கு உண்டு. பல பேரை உருவாக்கி இருக்கிறார். அவர் உருவாக்கிய யாரும் வீண் போகவில்லை, எல்லோரும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போல அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களோடும் மிக நெருக்கமான நல்ல உறவை கொண்டிருந்தார். அரசியல் வேறுபாடுகள் மற்றவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அவைகளை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நல்ல நட்போடு பழகியவர். எல்லா புத்தகங்களையும் நிரம்ப படிக்கக்கூடியவர், எழுதக்கூடியவர், நல்ல கவிதை எழுதுவார், ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், ஏராளமான புத்தகங்களை எல்லாம் அவர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான தோழர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் ராஜீவ்காந்தி மருத்துவமனைய முதல்வர் அவர்களையும், இங்கே பணிபுரியக்கூடிய மருத்துவர்களையும், செவிலியர்களையும், மற்ற ஊழியர்களையும் வெகுவாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையில் வேறு மருத்துவமனையில், ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆரம்பிக்க இருந்திருப்பாரையானால் 6 மாதங்களுக்கு முன்னரே இறந்திருப்பார். ஆனால் இங்கே இருக்கிற மருத்துவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்து ஒரு சவாலாக அது மேற்கொண்டு அவர் எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்கிற பெருமுயற்சியை எடுத்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவருடைய முயற்சியை தோற்று போய்விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன், வெற்றி பெற்றது. இருந்தாலும் இயற்கையின் அழைப்பை நிராகரிக்க முடியாது. இயற்கையோடு போராடி கொண்டிருந்தார். அந்த இயற்கையினுடைய அழைப்பை யாராலும் நிராகரிக்க முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர் இயற்கை எதிர்க்கிறார் என்பதை தெரிவித்து அவருடைய உடல் பாலன் இல்லத்தில் வைக்கப்படும். நாளை மாலை 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். பின்னர் அவரது உடல் மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக ஒப்படைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.